வணக்கம். அமெரிக்காவினுடைய ட்ரம்ப் நிர்வாகத்தால் வெனிசுலாவின் அதிபர் மதுராவும் அவருடைய மனைவியும் வலுக்கட்டாயமாக நாடு கடத்தப்பட்டு கைது பண்ணப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத இன்னைக்கு உலகளாவில் நிலவர மிக முக்கியமான ஒரு செய்தியாகும். இந்த காணொலியை ஏன் போடணும்னா, இது ஒரு இன்டர்நேஷனல் நியூஸ்ங்கிறதாலையும் இதனுடைய தாக்கம் உலக அளவில் அதிகமா இருக்குங்கிறதால இந்த காணொலி போட வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படுது. அன்பவர்களே, உங்களுடைய தொடர் ஆதரவுக்கு நன்றி. நீங்க தொடர்ந்து ஆதரவு கொடுக்கறதால தான் என்னால நல்ல நல்ல காணொலிகளை போட முடியுது. அந்த வகையில இப்ப விஷயத்துக்கு வருவோம். இப்ப வெனிசுலாவின் தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவினுடைய அதிபர் மதுராவோ, அவர் அவர் மேல பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. அதாவது போன தடவை நடந்த எலெக்ஷன்ல அவர் தேர்தலில் ஊழல் பண்ணி தான் இந்த ஆட்சிக்கு வந்தார் அப்படிங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. அது அந்த நாட்டிலே உள்ள ஒரு மக்களுடைய ஒரு குற்றச்சாட்டு. அதாவது உண்மையாக ஜெயிச்சவர் எதிர்கட்சி தலைவர், அவர் நாட்டை விட்டு ஓடிட்டாரு. இல்ல அவர் கிளைம் பண்றதுக்கு முன்னாடி இவர் தேர்தல் ஆணையத்தை தன்வசப்படுத்தி மிலிட்டரி மற்ற அந்த ஆர்மி இவங்களை எல்லாமே தன்வசப்படுத்தி இவர் தன்னையே ஒரு அதிபராக டிக்ளேர் பண்ணிக்கிட்டார் அப்படிங்கிறது இவர் மேல உள்ள ஒரு குற்றம். ரெண்டாவது குற்றம் இவர் தொடர்ந்து ட்ரக் அந்த போதைப் பொருள் கடத்தல் இவர் மூலமாக அமெரிக்கா நாட்டுக்குள்ள நிறைய போதைப் பொருள் வந்ததாகவும், அதன் மூலமாக அமெரிக்க பொருளாதாரத்துல மிகப்பெரிய சரிவு மற்றும் அமெரிக்க மக்களுடைய வாழ்வியல்ல இந்த போதை கலாச்சாரத்தை உண்டு கொண்டதுல இந்த மதுராவோட ரோல் அதிகமா இருக்குங்கிற மாதிரியும் ட்ரம்ப் நிர்வாகம் குற்றம் சாட்டிட்டு இருக்கு. ட்ரம்ப் பதவிக்கு வந்த நாள்ல இருந்தே பாத்தீங்கன்னா இந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து வச்சுட்டு இருந்தார் அப்படிங்கிறத பாக்குறோம். ஆக இந்த 2 கவுண்ட்ல தான் அவருடைய அவரை நாடு கடத்தி திடீரென்று அதிரடியாக, அதாவது ஒரு மாசத்துக்கு முன்னாடியே இது ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. இவர் மதுராவை ட்ரம்ப் நிர்வாகத்தோட பேச்சுவார்த்தை நடத்தி, நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன், என்னை நாடு கடத்தாதீங்க, என்ன பதிவுல இருந்து வேணாலும் நான் இறங்கிக்கிறேன், எனக்கு ஒரு அமைதியான வாழ்க்கையை கொடுங்க, என்னை தண்டிக்காதீங்கன்னு சொல்லி வேண்டிக்கிட்டதாகவும், அது ட்ரம்ப் நிர்வாகம் அதை நிராகரிச்சிட்டதாகவும் தான் நமக்கு தகவல்கள் வருகின்றன. ஆனாலும் இப்ப இவர் இதுல 2 கோணத்துல நம்ம இதை அணுகணும். ஒண்ணு வெனிசுலா ஒரு சுயமான ஒரு நாடு, அதுக்குன்னு ஒரு சாவரனிட்டி இருக்கு. அதாவது அது ஒரு தனி நாடு, அதுக்கு ஒரு அரசியலமைப்பு சட்டம்லாம் இருக்கு, மக்கள் இருக்கிறாங்க, அங்க தேர்ந்தெடுக்கிற அரசியல் முறை இருக்கு. அதுல கொஞ்சம் ஃப்ராட் பண்ணி இவர் வந்தாருங்கிறது அது அடுத்த கொஸ்டின். ஆனாலும் அது ஒரு தனி நாடு, அது ஒரு ரிப்பப்ளிக். அந்த நாட்டோட இறையாண்மையை பாதிக்கிற மாதிரி இன்னொரு நாடு அமெரிக்கா திடீர்னு உள்ள புகுந்து அங்க இருக்கிற ஒரு ஜனாதிபதி, அங்க உள்ள தலைவரை அந்த நாட்டோடைய தேர்ந்தெடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிற தலைவரை அவரையும் அவர் மனைவியும் அதிரடியா தூக்கிட்டு அமெரிக்க நாட்டுல விசாரிக்கிறதுங்கிறது அது ஒரு இன்டர்நேஷனல் லா பிரகாரம் தப்பு, ஒரு நாட்டோட ஈரானுக்கு எதிரான ஒரு செயல்பாடு அப்படிங்கிறது அது ஒரு வகையான குற்றச்சாட்டு இருக்கு. ஆனா இன்னொரு குற்றச்சாட்டு என்னன்னா, உள் நாட்டிலேயே மதுராவுக்கு பாப்புலாரிட்டி கிடையாது. அவர் பாதி மக்களால் அவர் தேர்ந்தெடுக்கப்படல, அவர் தன்னையே தேர்ந்தெடுக்கப்பட்டதா அனௌன்ஸ் பண்ணிட்டதால, ஒரு ஒரு மக்களுடைய விருப்பத்துக்கு எதிரான ஒரு ஆட்சியா இருந்ததால அவருடைய ஆட்சி அவர் தண்டிக்கப்பட வேண்டும், அவர் அதிலிருந்து அகற்றப்பட வேண்டும்ங்கிறது மக்கள்கிட்ட அந்த மாதிரியான ஒரு கருத்து இருந்ததுங்கிறதையும் நம்ம ஒதுக்கிட முடியாது. ஸோ இப்போ இதுல 2 ஆஸ்பெக்ட் இருக்கு. இந்த 2 ஆஸ்பெக்ட் நான் சொல்லிட்டேன். அமெரிக்கன் பாயிண்ட் ஆஃப் வியூ ட்ரக் இஷ்யூ, உள்நாட்டிலேயே அவர் சரியான முறையில் தேர்ந்தெடுக்கப்படலைங்கிறது அது 2வது விஷயம். ஆக இப்ப இந்த 2 அம்சத்தையும் வச்சு பார்க்கும்போது அங்க அகில உலகத்துல என்ன மாதிரியான ஒரு வியூ இருக்குன்னா, இது ட்ரம்ப் செஞ்சது சரிதான், ஒரு ஒரு அராஜகமான ஒரு கொடுங்கோலனை அவர் கைது பண்ணி விசாரிக்கிறாருங்கிறது அங்க டெமோக்ரஸி ரிவைவ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறதா ஒரு பக்கம் ஒரு வியூ இருக்கு. இன்னொரு பக்கம் வியூ என்ன இருக்குன்னா, அவர் என்னதான் இப்போ எலெக்ஷனை ரிக் பண்ணி அவர் அதிபரானா கூட அவர் மக்கள் அங்கீகாரம் பண்ணிட்டாங்க இல்லையா, அவர் அதிகாரியா வந்த பிறகு, அதிகாரத்துக்கு அவர் வந்த பிறகு மக்கள் அவரை ஜனாதிபதியா ஏற்றுக்கிட்டாங்க இல்லையா, அதனால அவரை நீங்க நீக்கினது தப்புங்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு வியூ இருக்கு. இப்ப இது என்ன பண்ண போறாங்கன்னா, ட்ரம்ப் ஏற்கனவே அவருடைய ட்வீட் மூலம் அறிவிச்சிருக்கிறது என்னன்னா, இந்த ட்ரக் கல்ச்சரை இவர் அதிகமா கிரியேட் பண்ணி யுஎஸ்ஏக்கு பெரிய தலைவலி கொடுத்ததாகவும், தொடர்ந்து ட்ரக் காட்டல் ஒன்று நடத்தி அதன் மூலமாக வெனிசுலா மூலமாக அமெரிக்காவுக்குள்ள ட்ரக் கல்ச்சர் பரவுனதுக்கு ஒரு முக்கியமான காரணங்கிறதாகவும், அவர் மேல $50 மில்லியன் அவர் தலைக்கு விலை வைக்கப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ அதனால ட்ரம்ப்புக்கு ஒரு ஏற்கனவே ஒரு மோட்டிவேஷன் இருக்கு. அதாவது இவர் எப்படியாவது தாண்டிக்கணும், இவரை நீக்கிட்டு தங்களுக்கு தோதுவான ஒரு அரசாங்கம் வைக்கணுங்கிறது அது ஒரு வகையான குற்றச்சாட்டு. இன்னொரு குற்றச்சாட்டு என்னன்னா, அங்க உள்ள ஆயில் வளங்கள் ரொம்ப அதிகமா இருக்கு. வெனிசுலாவில் ஆயில் ரிசோர்ஸ் நிறைய இருக்கனால அந்த ஆயில் எண்ணெய் கிணறுகளை
கைப்பற்ற, ஆயில் கம்பெனிகளை கைப்பற்ற, தன்னுடைய பினாமிகள் மூலம் அந்த ஆயில் கிணறுகளை கைப்பற்றி அமெரிக்காவுக்கு அந்த ஆயில்களை வந்து தங்களுக்கு சாதகப்படுத்துகிறதுக்கு, தங்களுக்கு விற்பனை பண்றதுக்கு தோதுவான ஒரு ஆட்சியை இங்க அமர்த்துறதுக்கும் அதுக்கேற்ப தன்னுடைய லாபியை அங்க வந்து பெருசுப்படுத்துறதுக்கும் தான் ட்ரம்ப் இந்த மாதிரியான ஒரு வேலையை செஞ்சாருங்கிறதுக்கும் வந்து அந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அது மறுக்க முடியாது. ஏன்னா வந்து வெனிசுலாவில் வந்து ஆயில் வளங்கள் நிறைய இருக்கு. ஆனா இந்த மதுரா மாதிரியான இந்த ஊழல்வாதி அரசு ஆளுநர் ஆளும் வர்க்கத்தாலதான் வந்து அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் ரொம்ப மோசமா போச்சுங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஏன்னா வந்து நிர்வாகம் சரியா பண்ணாம இவர் வந்து ரிக் பண்ணி வந்ததால சில கம்பெனிகளுக்கு ஃபேவரா நடந்துக்கிற மாதிரி அந்த மினரல்ஸ் எல்லாம் வந்து சரியா எடுத்து அதை வந்து பொருளாதாரத்துக்கு பயன்படுத்தாம அதை வந்து அதுல ஊழல் நடந்திருக்கிறதாகவும், அதனாலதான் வந்து ஏறக்குறைய 7 மில்லியன் பீப்புள் வந்து வெனிசுலாக்காரங்க அந்த நாட்டை விட்டு வெளியேற்றாங்கிறதும் நமக்கு தகவல் கிடைக்குது. ஆக இது ரெண்டு பக்கமும் நியாயம் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அதாவது ட்ரம்ப் பண்ணதும் நியாயம்தான். ஏன்னா வந்து ட்ரக் கல்ச்சர்ல இவங்க அந்த தென் அமெரிக்க நாட்டில் உள்ள மிகப்பெரிய ப்ராப்ளமே எல்லா அரசாங்கங்களுமே ட்ரக்கை வந்து ஒரு கல்ச்சரா வந்து டெவலப் பண்ணி அதை ஒரு தனி வியாபாரமாகவே பண்ணிட்டு இருக்காங்கிறது ஒண்ணு. அதனால அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பிரச்சனை வருதுங்கிறதும் அது ஒத்துக்க வேண்டிய விஷயம் தான். அதே சமயம் வந்து அந்த நாட்டோட மக்கள்ல பாதி பேருக்கு மேல இந்த பிரசிடென்ட் மேல ஒரு வெறுப்பு இருக்கு. நிறைய பேரை கொலை பண்ணியிருக்காரு, நிறைய எதிரிகள் எல்லாம் வந்து கடத்திருக்காரு, ஜெயில போட்டிருக்காரு, எக்ஸிபிஷன்ஸ் எல்லாம் கூட நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. எதுவும் எங்க இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு அகில உலக அளவுல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வுகளை வந்து ஏற்கனவே வந்து சதாம் ஹுசேனுக்கு பண்ணாங்க. இன்னும் நிறைய நாடுகளுக்கு அமெரிக்கா வந்து உள்ள புகுந்து அந்த நாட்டு அதிபர்களை வந்து தூக்குறது, தங்களுக்கு தோதுவான ஆட்களை வந்து அங்க பணியில் அமைத்திக்கிறது, அதன் மூலம் அந்த பொருளாதாரத்தை அமெரிக்க பொருளாதாரத்துக்கு சாதகமா பயன்படுத்துறதுங்கிறது எல்லாமே வந்து அமெரிக்காவில் ஆளுங்கட்சியா வர எல்லா ஆட்களுக்குமே உள்ள ஒரு ஒரு அந்த அதிகார திமிர் அல்லது அரகன்ஸ் அல்லது இம்பீரியலிசம்னு சொல்றாங்க இல்லைங்களா, இது எல்லாமே வந்து எல்லா அமெரிக்க அதிபர்களுக்கும் இருக்குங்கிறது தான் உண்மை. ஸோ அந்த வகையில வந்து இது ட்ரம்போட ஒரு திமிர்த்தனத்தை காமிக்குதுங்கிறதும் தான் நம்ம அதையும் கோடிட்டு தான் காட்டணும். அதே சமயம் தென் அமெரிக்க நாடுகள்ல வந்து இந்த ஏழ்மையை பயன்படுத்தி அதிகாரிகள் வந்து அந்த ஆட்சிக்கு வரவங்க எல்லாமே வந்து தேர்தல் கமிஷன்ல ஊழல் பண்ணி, மிலிட்டரியில ஊழல் பண்ணி தங்களை வந்து பதவியில் அமர்த்திக்கிறாங்கிறதும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இதே மாதிரி தான் வந்து பனாமா அதிபருடைய கடத்தலும் இப்படிதான் இருந்தது. அது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு இதே மாதிரி 3ஆம் தேதி ஜனவரி 3ஆம் தேதி தான் வந்து அதே அமெரிக்க நிர்வாகம் அவரையும் கொண்டு போய் ஜெயிலில் போட்டு ட்ரக் அபியூஸ் பண்ணார் அப்படிங்கிறதுக்காக வேண்டிய அவரை பனிஷ் பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்புறம் அவர் இறந்தே போயிட்டார் ஜெயிலில். இப்போ இவருக்கு என்ன கதி ஆகணும்னு தெரியல. மதுராவுக்குமே அந்த கதியை நேரலாம், அல்லது மன்னிப்பு கொடுத்துட்டு அரசியல நீங்க ஈடுபடாம போய் ஒரு ஆர்டினரி சிட்டிசனா இருங்க அப்படின்னு சொல்லறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த ட்ரையல் வந்து எப்படி நடக்கும்னு தெரியல. ஏன்னா அமெரிக்கன் ட்ரையல் எல்லாமே வந்து ஒரு தலைப்பட்சமா தான் இருக்கும். அமெரிக்கன் எக்கானமிக்கு பாதுகாப்பாகவும் அமெரிக்காவில் யார் ஆளுங்கட்சியில் இருக்காங்களோ அவங்களுக்கு சாதகமான முறையில தான் இந்த மாதிரியான ட்ரையல்ஸ்லாம் நடக்குங்கிறது நமக்கு கண்கூடு. ஸோ அந்த வகையில இந்த ட்ரையல் நடந்துச்சுன்னா மதுராவை வந்து அவர் இனிமே வந்து நார்மல் லைஃப் வாழ முடியாது, ஜெயிலே தான் கழிக்கிற மாதிரி வரும். எது எங்க இருந்தாலும் இதன் மூலம் நல்ல அரசாங்கம் இருக்கணும், ஸ்டெபிலிட்டி ஒன்று வெனிசுலாவுக்கு. வெனிசுலாவினுடைய பொருளாதாரமோ வெனிசுலாவினுடைய அரசாட்சியோ வந்து அதுல ஒரு இன்ஸ்டெபிலிட்டி வந்துச்சுன்னா அந்த மக்களுக்கு தான் மிகப்பெரிய பிரச்சனையா முடியும் அப்படிங்கிறதா நம்ம இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்ப கருத்தாகும். அடுத்த அமர்வுல அடுத்த விடயத்தை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.